அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா 2019ஆம் ஆண்டு வந்த காப்போத்த சாதாரண பேப்பருக்குரிய பகுதி ஒன்றிற்குரிய விடைகளை பார்த்துட்டு வரோம். அதுல 1 தொடக்கம் 5 வரையான வினாக்கள் ஏற்கனவே போட்டுட்டோம். இதுல 6 தொடக்கம் 10 வரையான வினாக்களுக்குரிய விடைகள் பார்க்க போறோம். 5வது கேள்வி வீதம் சம்பந்தமா பார்த்துனாங்க. பார்க்கலண்டா இதுக்கு முதல் காணொலியில போட்டிருப்போம், பார்த்துக்கொள்ளுங்க. மேல் ஐக்காட்டுதாரும் பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப பார்க்க போறது 6 தொடக்கம் 10 வரையான கேள்வி. 6வது கேள்வி ஒரு வட்டத்துக்குள்ள ஒரே துண்டக்கோணங்கள் சம்பந்தமாகவும் முக்கோணம் சம்பந்தமாகவும் இருக்குது. 7வது கேள்வி உருளையின் வலைபரப்பு சம்பந்தமா இருக்குது. அதே மாதிரி 8வது கேள்வி 8வது வினா படித்திறன் காண்றது சம்பந்தமா இருக்கு. ஒரு வரைவு தந்துட்டு படித்திறன் காண்றது சம்பந்தமா இருக்கு. இது செய்யலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்து செய்து பார்த்துட்டு இந்த காணொலிக்குள்ள வாங்க. 9வது கேள்வி சுருக்கு சம்பந்தமா இருக்கு. அதாவது வகுத்தல் எப்படி பெருக்கலாம் மாத்திரம் இது சம்பந்தமா இருக்கு. 2018லயும் போட்டுட்டோம் நாங்க. 2018லயே இருக்குது. 10வது நடுப்புள்ளி தேற்றம் சம்பந்தமா இருக்கு. நடுப்புள்ளி தேற்றம் ஒரு முக்கோணத்தின் நடுப்புள்ளிகளை இணைக்க அது சம்பந்தமான தேற்றம் தான் நடுப்புள்ளி தேற்றம். அதை பற்றி கடைசியா 10வது கேள்வியை பார்ப்போம், நடுப்புள்ளி தேற்றம் சம்பந்தமா. இப்ப 6வது கேள்வியில இருந்து தொடர்ச்சியா பார்த்து கொண்டு போவோம். 6வது கேள்வி இப்படி ஒரு வரைவு தந்திருக்குது, இப்படி ஒரு படம் தந்திருக்குது, இப்படி ஒரு வட்டம் தந்து போட்டு இந்த வட்டத்துக்குள்ள 2 முக்கோணங்கள் வரையப்பட்டிருக்கு. இந்த 2 முக்கோணங்கள்ல இது 30 பாகியம், அதாவது ஏபிசி என்றது 100 பாகியம், சிஏபி என்றது 30 பாகியம் ஆகும். எக்ஸின் பெருமானத்தை காணட்டா, எக்ஸின் பெருமானம் இது இந்த பெருமானத்தை காணட்டா. உங்களுக்கு 2 தேற்றம் தேவை. ஒன்று ஒரு வட்டத்தின் ஒரே துண்டக்கோணங்கள் நாட்பகல் சம்பந்தமா அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். அதை மாதிரி சொல்லிட்டேன். வட்டத்தின் ஒரே துண்டக்கோணங்கள் சமன், அதோட வட்டத்தின் அகக்கோணத்தின் இதே மாதிரி 1 தொடக்கம் 5 வினாக்களுக்குள்ள 3வது வினா பார்த்தனாங்க. ஒரே ஒரு முக்கோணத்தின் அகக்கோணங்கள் கொடுத்தது 180 பாக. அதை இங்க பயன்படுத்த போறோம். அதோட மேலதிகமாக ஒன்று பயன்படுத்த போறோம். வட்ட நாட்பகல் திரும்ப வருது. ஒரு வட்டத்துக்குள்ள வரைகிற ஒரே துண்டக்கோணங்கள் சமன். இந்த 2ஐயும் தான் பயன்படுத்தப்படும். முக்கோணத்தின் அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை ஒரே துண்டக்கோணங்கள் சமன். அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை இது 30 பாக, இது 100 பாக. என்ன அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை எப்பவுமே 180 பாக முக்கோணத்துக்கு. ஆகவே இது 30, 100, இது 30 என்றா இது 50. 3ஐயும் கூட்டினாத்தான் 180 பாக வரும். ஆகவே இது 50 பாக. இது 50 எழுதுறது மட்டும்தான் எங்களுக்கு வேலை. அடுத்த தேற்றத்தை பயன்படுத்தி விட்டு அடுத்த விட வந்துடும். ஒரே துண்டக்கோணம் ஒரு வட்டத்தின் ஒரே நாணால பரிதியில எதிரமைக்கிற துண்டக்கோணங்கள் சமன். இது 50 பாகை என்றால் இதுவும் 50 பாகை தான். ஆகவே எக்ஸ் 50 பாகை. 6வது கேள்விக்குரிய விட எக்ஸ் 50 பாகை. அடுத்தது 7வது கேள்வியை பார்ப்போம். 5வது கேள்வி முடிஞ்சது. 6வது கேள்வி முடிஞ்சது. 6வது கேள்விக்கு அகக்கோணத்தில் முக்கோணத்தின் அகக்கோணத்தில் கொடுத்தது 180 பாக. அடுத்தது ஒரு வட்டத்தின் ஒரே துண்டக்கோணங்கள் சமன். ஒரே நான்ல இருந்து வரைகிற 2 துண்டக்கோணங்கள் சமன். எக்ஸ் சமன் 50 பாக. அடுத்தது 7வது கேள்வி உருளையின் வலைபரப்பு சம்பந்தமா இருக்குது. பாடம் அதாவது 1வது கேள்வி தொடங்கிய முன்னுக்கே இந்த பேப்பர்ல 1வது இருக்கு. ஆரை உடைய உயரம் ஏச்சையும் உடைய ஒரு செவ்வட்ட உருளையின் வலைபரப்பு 2πr ஏச்சால் தரப்படும் பண்ணி இருக்குது. அதை பயன்படுத்த அடுத்த கேள்வி செய்யப்போம். அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்தது 7வது கேள்வி ஆரை 7 சென்டிமீட்டரும் ஒரு உருளையின் செவ்வட்ட உருளையின் ஆரை 7 சென்டிமீட்டரும் அதன் உயரம் 10 சென்டிமீட்டரும் ஆகும். உருளையின் வலைபரப்பின் பரப்பளவை காண்க. எக்ஸின் ஃபையின் பெருமானம் 22/7. அது எங்களுக்கு தெரியும். பையின் பெருமானம் இதுதான் தந்து இருக்குது. ஆரை 7 உயரம் 10 உருளையின் வலைபரப்பை காணட்டாம். உருளையின் வலைபரப்புக்கு சமன்பாடு 2πr என்று தந்து கிடக்குது கேள்வி இந்த முதல் பக்கத்திலே. அதை காணப்போறோம். நாங்கள் 2க்கு பதிலாக பெருகிட்டோம்னா 2 பைக்கு பதிலாக 22/7 தர 6க்கு பதிலாக பெருகிட்டோம்னா 7 தந்து கிடக்கு. ஏச்சுக்கு பதிலாக 10. இதை சுருக்கினா சரி 440 அலகு போடணும் சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே 7வது கூட 440 சென்டிமீட்டர் வர்க்கம். 7வது கேள்வி முடிஞ்சது. அடுத்தது 8வது கேள்வியை பார்ப்போம். நாங்கள்
எட்டாவது கேள்வி வந்து உருவில் ஏபியினால் வகை குறிக்கப்படும் நேர்கோட்டின் படித்திறனை காண்காண்டு இருக்கு. ஒரு வரைபொண்டு தந்து இருக்குது. அதுகின்ற படித்திறனை காணட்டா அந்த வரைவில் இப்படி வரைவு இருக்குது. எக்ஸ் அச்சு ஒய் அச்சு இருக்கு. இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு இருக்குது. இதுல இதை நீட்டினோம்னா 2 தந்து இருக்குது. இந்த துண்டு 1 தந்து இருக்குது. இதுல போறது தெரியல. இதுல போறது வந்து இருக்குது. இது 6ஆம், இது 4ஆம், இது 2ஆம். இதுல படித்திறனை காண சொல்லி இருக்குது. படித்திறன் காண்றது சின்ன வேலை தான். ஒரு ஒரு வரைவின் ஒரு முக்கோணம் எடுத்தோம்னா, செங்கோண முக்கோணம் எடுத்தோம்னா அதிண்ட படித்திறன்றது இந்த கோடால தரப்படும். அதாவது இந்த y ஆள்கூறின் கீழ் x ஆள்கூறால் தரப்படும். ஒரு முக்கோணம் இல்ல, செங்கோணம் இந்த முக்கோணம் வைக்கலாம், இந்த குட்டி முக்கோணம் பார்க்கலாம். இல்ல பெரிய முக்கோணம் தான் வேணும்னா இதுல இருந்து இது வரைக்கும், இதுல இருந்து இது வரைக்கும் எடுக்கணும். இப்ப குட்டி முக்கோணத்துல பார்ப்போம். 6க்கு 4க்கு வித்தியாசம் 2, இவ்வளவு 2, 1க்கு 2க்கு வித்தியாசம் 1. ஆக படித்திறன் வந்து இந்த ஆள்கூறின் இந்த ஆள்கூறு நிலைக்குத்து y அச்சின் கீழ் x அச்சு. ஆக படித்திறன் 2. அப்படி இல்லாட்டிக்கு இவ்வளவு பார்க்கணும். இவ்வளவு 6 தந்து இருக்குது. அதோட இவ்வளவு தான் 2 தந்து இருக்குது. இது 1 மொத்தமா 3. ஆக 6 3வது 2 தான் படித்திறன். விளங்கமா நினைக்கிறேன். ஒரு செங்கோண முக்கோணம் வச்சுட்டு அதிண்ட y ஆள்கூறின் x ஆள்கூறு சின்ன முக்கோணமா இருக்கலாம், பெரிய முக்கோணமா இருக்கலாம். செங்கோண முக்கோணம் உண்டா வைக்கணும் வச்சுட்டு y ஆள்கூறின் x ஆள்கூறு 2 கீழ் 1 2 தான் படித்திறன். 6 கீழ் 3 அதுக்கு 2 தான் படித்திறன். இவ்வளவு தான் 8வது கேள்வி. அடுத்தது 9வது கேள்வியை பார்ப்போம். 8வது கேள்வி ஏதோ விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். 9வது கேள்வியை பார்ப்போம். 9வது கேள்வி சுருக்க சொல்லி இருக்குது. சின்ன கேள்விதான். ax இன் கீழ் 2 வகுத்தல் 3a இன் கீழ் 4x சுருக்க சொல்லி இருக்கு. வகுத்தல பெருக்கலா மாத்த தெரியணும் உங்களுக்கு. வகுத்தல பெருக்கலா மாத்த தெரியணும். வகுத்தல பெருக்கலா மாத்துறதுக்கு நாங்கள் ஒரு விடயம் செய்வோம். வகுத்தலா வச்சு செய்யறது கொஞ்சம் சீக்கிரம் தான் பெருக்கலா மாத்திரம். பெருக்கலா மாத்திரபடியா பின்னுக்கு இருக்கிறது தலைகள், அதாவது நிகர் மாற்றி செய்யணும். மேல இருக்கிறது கீழையும் கீழே இருக்கிறது மேலையும் மாத்திடுவோம். இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஏஎம் சுருக்குவோம். 2ஐயும் 4ஐயும் சுருக்குனா 2x வர்க்கத்தின் கீழ் 3. இவ்வளவு தான் இதுக்குரிய விட. 9வது கேள்வி ax இன் கீழ் 2 வகுத்தல் 3a இன் கீழ் 4x நிகர் மாற்று செய்து சுருக்கிட்டோம். 10வது கேள்வி வந்து ஒரு நடுப்புள்ளி தேற்றம் சம்பந்தமா இருக்கு. இந்த 10வது கேள்வியை பார்த்துட்டு இந்த காணொலியை முடிச்சுக் கொள்வோம். அடுத்தது 11ல இருந்து 15 வரைக்கும் அடுத்த காணொலியில பார்ப்போம். 10வது கேள்வி ஒரு நடுப்புள்ளி தேற்றம் சம்பந்தமா இருக்கு. அதை பார்ப்போம். நாங்கள் ஒரு வரைபடம் தந்திருக்குது. இது செங்கோணமா, இதுகின்ற நடுப்புள்ளியையும் இதுகின்ற நடுப்புள்ளியையும் இணைக்கிற கோடு, 2 நடுப்புள்ளியும் இணைக்கிற கோடு தந்து இருக்குது. இ டி ஏ சி எஃப், இது இ, இது பி, இது டி. இதை இன்னும் நீட்டித்தான் எஃப் வந்து போட்டு. இதுல கேட்டது வந்து தரப்பட்டுள்ள உருவில் செங்கோண முக்கோணி ஏபிசியின் பக்கம் சிபி ஆனது எஃப் வரை நீட்டப்பட்டுள்ளது. சிபி ஆனது எஃப் வரை நீட்டப்பட்டுள்ளது. ஏபி சிபி ஆகியவற்றின் நடுப்புள்ளிகள் முறை இதுகின்ற நடுப்புள்ளிகள் முறை என்றால் இதுக்கும் சமன், இதுக்கும் சமன். அதே மாதிரி தான் படத்துல வந்திருக்கு. மாறி தந்தாலும் எப்படி தந்தாலும் சமன்ன்றது மட்டும் எங்களுக்கு வழங்கினா போதும். முறையே இடி ஆகும். இடி என்றது நடுப்புள்ளியா ஆகும். டிஇபி இந்த கோணம் தந்திருக்கு 50 பாகையம். 50 பாகையம் தந்திருக்கு. எனின் இபிஎஃப் காணட்டாம். இபிஎஃப் இந்த பிரமாணத்தை காணட்டாம். அது இந்த கோணம் வந்து நாங்கள் குறிப்போம். இந்த கோணத்தின் பிரமாணத்தை காணட்டாம். இது 2-3 வாட்டில செய்யலாம். எங்களுக்கு எது சுலபமோ அதை நாங்கள் எடுப்போம்.
இது ஒரு முக்கோணம். ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்தை நீட்ட வர்ற புறக்கோணமானது அதன் அகத் எதிர்கோணங்கள் கூட்டுத்தொகை சமம். இந்த பெரிய முக்கோணத்துல இந்த பக்கத்தை நீட்ட வர்ற கோணம் அதன் அகக்கோணம் தவிர மற்ற இதுல இருக்கிற ரெண்டு கோணம், இந்த பெரிய முக்கோணத்துல இதுல இருக்கிற ரெண்டு கோணத்தின் கூட்டுத்தொகைக்கு சமனா. இது தெரியும் 90 பாக. இது எத்தனை பாக என்று கண்டா நாங்கள் கூட்டி போட்டு விடையை கொடுக்கலாம். EBF என்ற பெருமானத்தை கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி சின்ன முக்கோணத்தையும் எடுக்கலாம். நாங்கள் எப்படி எடுத்தாலும் உண்டுதான். இந்த சின்ன முக்கோணத்துல ஒரு பக்கத்தை நீட்ட வர புறக்கோணமானது அதன் அக எதிர்கோணங்கள் கூட்டுத்தொகை சமன். இது 50 தெரியும், இது எத்தனை தெரியாது. அதை கூட்டினாலும் உங்களுக்கு சமனா வந்துடும். விட ஒன்றில் இப்படி எழுதணும், இல்லை இப்படி எழுதணும். எதுவாக இருந்தாலும் இதுக்குள்ள ஒன்று தேவை, இதுல ஒன்று தேவை. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதா எங்களோட வேலை. அதுக்கு தான் தந்திருக்கு நடுப்புள்ளிகள் என்று தந்திருக்குது. நடுப்புள்ளி தேற்றத்தை பயன்படுத்த போறோம். நடுப்புள்ளி தேற்றம் ஒன்றும் இல்லை, ஒரு முக்கோணத்தின் நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதல் தான் இது. ஒரு முக்கோணத்தின் இரண்டு நடுப்புள்ளிகளை இணைக்கும் போது வர்ற கோடு மூன்றாம் பக்கத்தின் அரைவாசியாகவும் அதுக்கு சமாந்தரமாகவும் இருக்கு. மூன்றாம் பக்கத்தின் அரைவாசியாகவும் அதுக்கு சமாந்தரமாக இருக்கு. இது நடுப்புள்ளி தேற்றம். இதுக்கு அடுத்த மறுதல் என்றது சமாந்தரமாகவும் இதுகின்ற அரைவாசியாகவும் இருந்தா அந்த ரெண்டு முக்கோணத்தின் மற்ற பக்கங்கள் ரெண்டும் நடுப்புள்ளிகள் இணைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சரி, அதுக்குள்ள போக வேண்டாம். நாங்கள் எங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்வோம். நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடு மூன்றாம் பக்கத்தின் அரைவாசியாகவும் அதுக்கு சமாந்தரமாகவும் இருக்கும். இப்ப சமாந்தரம் எடுத்துட்டு அரைவாசி எங்களுக்கு தேவையில்லை, சமாந்தரம் தேவை. ஏன்னா சமாந்தர கோடுகள் கூடிய சட் வடிவத்தில் இருக்கிற கோணங்கள் எஃப் வடிவில் இருக்கிற கோணங்கள் எல்லாம் சமன். இங்க எஃப் வடிவம் இருக்கு, அதைத்தான் நாங்க எடுக்க போறோம். எஃப் வடிவம் இருக்கு. ஆகவே இது 90, இது 90 சின்ன முக்கோணத்துல, இது 90 பாருங்க. அதே நேரம் இந்த எஃப் எடுத்தோம்னா இது 50 பெரிய முக்கோணத்துல, இதுக்கும் 50, இங்க 50. ஆரம்பத்துல 90 50 தான் கூட்டுறோம். கூட்டினா 140 பாக. இது 140 பாக. விளங்கிக்க நினைக்கிறேன். நடுப்புள்ளி தேற்றம்னா சமாந்தரமா இருக்கும். அதுல இருந்து 50 50, 90 90. அடுத்தது ஒரு முக்கோணத்தின் புறக்கோணம் அகத்தது கோணங்களை கூட்டுத்தொகை சமன். இதே விதியும் கூட்டினோம்னா 140 பாக. இல்லாட்டியும் பார்த்தோன்னே இது செங்கோணம் மாதிரி தான் இருக்குது. தெரியாட்டியும் இது ரெண்டையும் கூட்டி விட்டாலே விட வந்துடும். நடுப்புள்ளி தேற்றம் தெரியணுன்ற அவசியம் இல்லை, செங்கோணமா இருக்கு. ஆனால் தெரிஞ்சிருக்கிறது முக்கியமானது. செங்கோணம் இது செங்கோணம் சும்மா எதாச்சியா போட்டா கூட விட வந்துடும். ஆனால் தெரிஞ்சிருக்கிற அவசியம். அடுத்தது நாங்கள் 11வது கேள்வியிலிருந்து அடுத்த காணொலியில் சந்திப்போம். 11வது கேள்வியும் ஒரு சின்ன கேள்விதான். தீர்க்க சொல்லியிருக்கு. எக்ஸ் என்ற பெருமானம் காணணும். அப்படியே 12வது கேள்வி வட்டி சம்பந்தமா இருக்குது. கூட்டு வட்டி. 13வது ஒரு வட்ட நாட்பகல் தான், வட்ட நாட்பகல் வருது. 14வது ஒரு வட்ட வரைவில் குறிக்கிற சம்பந்தமா இருக்கு. 15வது பெருக்கல் வீழ்த்தி சம்பந்தமா இருக்குது. பெருக்கல் வீழ்த்தி 15வது இருக்குது. நாங்கள் 10 வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்த 11 வரைக்கும் 15 வரைக்கும் அடுத்த காணொலியில் பார்ப்போம். மறக்காம இப்பதான் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த காணொலி பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு யாருக்காவது தேவைப்படும்னா இதை பகிர்ந்து கொள்ளுங்க. நாங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.